குடியரசு தினத்தை ஒட்டி ஆளுநர் அளிக்க உள்ள தேநீர் விருந்தை தாவேக அதன் கட்சித் தலைவர் விஜய் புறக்கணித்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் கீதன் இணைப்பில். கீதன், உங்கள் விவரம். வணக்கம். குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கட்சிக்கு ஆளுநர் தேநீர் விருந்தில் பங்கேற்பதற்காக அழைப்பு அனுப்பப்பட்டிருந்தது. அதிகாரப்பூர்வமாக ஆளுநர் மாளிகையிலிருந்து அழைப்பு என்பது குறிப்பாக மாநில கட்சி என்கின்ற அந்த அங்கீகாரம் பெற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அனுப்பப்பட்டது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகள், குறிப்பாக திமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் ஆளுநருடைய தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக ஏற்கனவே அறிவித்திருக்கின்றன. எனவே தமிழக வெற்றிக் கழகமும் இந்த ஆளுநர் தேநீர் விருந்தை புறக்கணிக்கும் என்கின்ற அந்த தகவல் என்பது முன்பே தெரிவிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தற்பொழுது இன்றைய தினம் நடைபெறக்கூடிய மாலை தேநீர் விருந்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அதன் தலைவர் விஜய் அல்லது மற்ற நிர்வாகிகள் யாரும் பங்கேற்க மாட்டார்கள் என்று தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக அண்மையில் கூட நடிகர் விஜயும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் நேரடியாக ஆளுநரை சந்தித்து தமிழக அரசின் மீதான குற்றச்சாட்டுகளை ஒரு அறிக்கையாக மனுவாக அளித்திருந்தார். இருப்பினும் கூட தமிழக ஆளுநர் தமிழக மக்களின் மன ஓட்டத்திற்கு எதிராக செயல்படுவதாக தொடர்ந்து விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் தமிழக வெற்றிக் கழகமும் இன்றைய ஆளுநருடைய தேநீர் விருந்தை புறக்கணிக்க இருக்கின்றது. உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி.